யாரெல்லாம் ஒருத்தர் வந்து யூரின் ரொம்ப நேரம் அடக்குறாங்களோ, இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த சிறுநீரக கல் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு ரொம்ப பெருசாயிரும். 10 mm, 15 mm, 16 mm, 18 mm இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக உள் மருந்துகள் தேவைப்படும். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை தேவையில்லை. கண்டிப்பாக நம்மளால் ஒன்று சித்த மருத்துவத்தில் வந்து இது பண்ண முடியும், இல்லை வீட்டில் நம்மளோட உணவு முறையிலே வந்து நம்ம எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அதை 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக அதை உடைச்சி நம்மளால் வந்து வெளியிலே ஏற்ற முடியும். சித்த மருத்துவத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மாவிலங்கு பட்டை அப்படின்றது சொல்லும். மாவிலங்கு பட்டை அப்படின்றது ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிறுநீரக கல், அதாவது வந்து ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநீரக கல் எதனால் உருவாகுது அப்படின்னாக்க, யாரெல்லாம் ஒருத்தர் வந்து யூரின் ரொம்ப நேரம் அடக்குறாங்களோ, இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த சிறுநீரக கல் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம யூரின் அதிகமாக அடக்கும்போது என்ன ஆகும், யூரினில் வந்து என்ன இருக்குது, யூரியா, பாஸ்பேட்டு, இந்த மாதிரி நிறைய உப்புக்கள் தான் வந்து அதில் இருக்குது. நம்ம அதிக நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கிட்னி செல்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீர் அதிக நேரம் தேங்கி இருக்க வேண்டிய கண்டிஷன் ஏற்படும். நமக்கு தெரியும், உப்பளத்தில் வந்து எப்படி உப்பு எடுக்கிறாங்க, நீரை ஒரு இடத்துல வந்து பாத்தி மாதிரி கட்டி வெயிலில் காய வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து உப்பு படிது இல்லையா. சேம் அதே மாதிரி தான் நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சிட்டு யூரினை அடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிட்னி செல்ஸில் உள்ள சின்ன சின்ன பவுச் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் தேங்கி இருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த உப்பு வந்து அந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆயிரும். அந்த டெபாசிட் ஆகும்போது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல உப்பு படியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல திரும்ப 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 அது மேலே அந்த உப்பு வந்து சைஸ் வந்து நமக்கு பெருசாக ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் தண்ணி கம்மியாக குடித்து அதிக நேரம் யூரின் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக இந்த கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு உண்டு. சிலருக்கு ரொம்ப கம்மி சைஸில் வரும், சிலருக்கு 4 mm, 5 mm, 6 mm. இந்த 6 mm இருக்கிற இந்த ஸ்டோன் எல்லாமே மேக்சிமம் நல்ல டையூரிட்டிக் சார்ந்த உணவுகள், அதாவது வந்து சிறுநீரக பெருக்கை செய்யக்கூடிய இளநீயாகட்டும், முள்ளங்கி ஆகட்டும், இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணி நிறையா குடித்தாங்கனாவே மேக்சிமம் வந்து இது வந்து அடிச்சுட்டு போயிடும். சிலருக்கு ரொம்ப பெருசாயிரும், 10 mm, 15 mm, 16 mm, 18 mm இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக உள் மருந்துகள் தேவைப்படும். அதில் ரொம்ப பெருசாகி அந்த நாச் மாதிரி இருக்கும், அந்த நாச்சில் வந்து நல்லா லார்ஜ் ஆயிடுச்சுனாக்கா சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை வரையும் தேவைப்படுது. ஆனால் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை தேவையில்லை. கண்டிப்பாக நம்மளால் ஒன்று சித்த மருத்துவத்தில் வந்து இது பண்ண முடியும், இல்லை வீட்டில் நம்மளோட உணவு முறையிலே வந்து நம்ம எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அதை 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக அதை உடைச்சி நம்மளால் வந்து வெளியிலே ஏற்ற முடியும். இப்போது ரீனல் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், வலி இருக்கும் மெயினாக வந்து, அதாவது வந்து இந்த இடுப்பு பகுதியில் பின்னாடி இருந்து முன் பக்கமாக வந்து வலி வந்து பரவும். ப்ளஸ் வந்து அந்த சின்ன சின்ன கல் வந்து உடைஞ்சு போகும்போது நமக்கு அந்த யூரினரி ஒரு சில டைமில் அந்த பர்னிங் மெச்சுரேஷன் இருக்கும், ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல் இருக்கும், சிலருக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், அந்த வாய் கொமட்டல், இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுனாவே மேக்ஸிமம் கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம். சிலருக்கு ரொம்ப ரேராக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த கிழிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் வந்து சில டைமில் வந்து உடஞ்சி சீக்கிரமாக கிழிச்சிட்டு போகும். அப்போ அதுலேருந்து நமக்கு ப்ளீட் ஆகும். அப்போ யூரினில் வந்து நமக்கு வந்து சிவப்பு கலராக அந்த ரத்தம் சேர்ந்து வந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து மெயினாக வந்து சிம்டம் இருக்குது. இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்குன்றதை எப்படி நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்து தான். ஸ்கேன் எடுத்தோம் அப்படி நம்ம அல்ட்ராசவுண்டு ஒன்று நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்னியில் எத்தனை சைஸ் கல் இருக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்கேன் எடுத்துட்டாவே போதும், நமக்கு அது இருக்கா இல்லையா என்ன ஏதுன்றது வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்காக அது பயப்பட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டால் அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வெளியில் போகும். நான் சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரொம்ப அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக வந்து கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒன்றுக்கு அடக்காமல் அந்த ஒன்றுக்கு அதிகமாக போக வைக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த யூரின் வழியாக வந்து நமக்கு வந்து அந்த கல் வந்து டையூரிட்டிக், அதாவது வந்து நீர் பெருக்கை செய்கை உடைய அந்த மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும்.
பயன்படுத்தும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மாவிலங்கு பட்டை அப்படின்றது சொல்லும். மாவிலங்கு பட்டை அப்படின்றது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த மாவிலங்கு பட்டையும் சிறுகன் பீலை, சிறுகன் பீலைனா வேற ஒன்றும் இல்லை, அந்த காப்பு கட்டுறதுக்கு வந்து வீட்டு முன்னாடி சொருகி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த காப்பு கட்டுறது. அதுக்கடுத்து வந்து மூக்கிரட்டை, நமக்கு கீழே அதோட பார்த்தா தெரியும், அந்த நம்ம அந்த வீட்டு ஓரங்களில் காம்பவுண்ட் சுவர் ஓரத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன செடிகளாக இருக்கும். இதை நாம் எடுத்துரும். அதுக்கடுத்து வந்து அந்த நீர் சார்ந்த பகுதிகளில் நீர்முள்ளி செடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட இலை பார்த்தீங்கன்னா கூசா முள்ளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 17 mm 18 mm கல் இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த 4 மூலிகைகள் சொன்ன இல்லையா, இது கூட நெரிஞ்சில், அதாவது வந்து நார்மல் நெரிஞ்சில் கிடைச்சாலும் சரி, யானை நெரிஞ்சில் கிடைச்சாலும் சரி. அதாவது வந்து யானை நெரிஞ்சில்ன்றது அந்த முள்ளே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். யானை அது மேலே அந்த செடியை பார்த்துச்சுன்னா வைப்படும், அது மேலே கால் வச்சு போகாது. அதனால தான் அது பேர் யானை நெரிஞ்சல். இல்லை எனக்கு யானை நெரிஞ்சல்லாம் கிடைக்கலைங்க, எனக்கு சாதாரண நெரிஞ்சல் தான் கிடைச்சிது, நம்ம கிரவுண்ட்லலாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த செடி இந்த 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 5 பொருளையும் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நீர் பெருக்கை செய்கை உடையது, ப்ளஸ் வந்து கல்லை உடைக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ இந்த பொடியை நல்லா இந்த இலைகளை வாங்கி நல்லா காய வச்சு இல்லை பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நாட்டு மருந்து கடைகளில் பொடியை வாங்கி வச்சிட்டாலும் சரி, வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு 5-6 டம்ளர் தண்ணி வைங்க. அதில் 1.5 ஸ்பூன் இந்த பொடிகளை வந்து கலங்க, நல்லா கொதிக்க வைங்க. இந்த நல்லா கொதிக்க வைக்க அதில் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இறங்கும். அதை வந்து எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு காலையில் ஒரு டைம் டீ காஃபி குடிக்கக்கூடாது. இது குடிச்சதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல இதை வந்து குடிக்கணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக நீங்கள் எப்படி டீ காஃபி குடிக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து மறுபடியும் இதே மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிச்சிட்டு தண்ணி நிறைய குடிக்கும். அதாவது வந்து சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது, சரிங்களா? இந்த தண்ணி நிறையா குடிச்சிட்டு யூரினை அடக்காதீங்க, நல்லா ஃப்ளோ வந்து இது எல்லாமே நீர் பெருக்கை செய்கை உடைய மூலிகை. சித்த மருத்துவத்தில் பல வருஷமாக வந்து அனுபவத்தில் முக்கியமான மருந்துகளில் வந்து இதை பயன்படுத்துவாங்க. மாவிலங்கப்பட்ட சூர்ணம், இது இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இது எல்லாமே நல்ல அனுபவமான மருந்துகள் தான். ஸோ இதை எடுத்திங்கனாக்கா 15 mm 14 mm கல்லாக இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து உடஞ்சி அப்படியே கிட்னிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த வெளியில் போகும்போது நமக்கு தெரியும். சப்போஸ் சில டைமில் வந்து அந்த கொஞ்சம் சைஸ் பெருசாச்சுன்னா அந்த யூரினரி ட்ராக்டில் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. மறுபடியும் வந்து அந்த தண்ணி நிறையா குடிச்சிங்கனாக்கா அந்த இதில் வந்து அடிச்சுட்டு வெளியில் வந்துடும். இதை பயன்படுத்திங்கன்னா 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்காது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து நானே கொடுத்துருக்கேன். ஆனால் நாங்கள் என்னோட கிளினிக்கில் கொடுக்கும்போது இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மருந்துகள் வந்து சேர்த்துவோம். ஏன் அப்படின்னாக்கா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக வெடிப்பு மாதிரியோ இல்லை வந்து பர்சனலாகவே வந்து நிறைய மருந்துகள் வந்து வச்சுருக்கோம். அது மோனோ ப்ரிப்ரேஷன். எங்கள் அப்பா அம்மாவும் பரம்பரை வைத்தியர்கள் தான். ஸோ அதனால் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சித்த வைத்தியர்கள் தான். ஸோ எங்களுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிட முடியாது இல்லையா. அந்த மாதிரி அனுபவமான மருந்துகளும் அதை நாங்கள் எங்களோட கிளினிக் விடுவோம். ஆனால் இதை நீங்கள் கல்லுக்காக போய் வந்து சர்ஜரிலாம் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது நாட்டு மருந்துகளில். இது கொடுக்கும்போது அந்த நமக்கு அந்த யூரித்ரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவே நல்லா டைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கல் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது, உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு நிற்காது, அப்படியே அடிச்சுட்டு வெளியில் வந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் சரி 15 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது கூட உணவு முறை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல நீர் பெருக்கி, அதாவது வந்து முள்ளங்கி எடுத்துக்கோங்க, சொரக்காய் எடுத்துக்கோங்க, பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீர் பெருக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து நல்லாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்தீங்கன்னாவே போதும், அந்த கல் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வரணும். இதே போன்ற நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.